ஸோ நம்ம என்னைக்கெல்லாம் தரிசனத்திலிருந்து வெளியே போகிறோமோ, என்னைக்கெல்லாம் தேவனை பற்றியதான புரிதலிருந்து வெளியே போகிறோமோ, அன்னைக்கு ஒரு இன்செக்யூரான லைஃப் என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. இன்செக்யூர்னா பாதுகாப்பற்றதான ஒரு மனநிலை கூட ஒரு வாழ்க்கை உருவாகிறது. பாதுகாப்பான உணர்வோடு இருக்க நினச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்யூராக ஏற்படுத்துறேன்னு சொல்லி இன்செக்யூராக தான் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. வந்து ரோட்டில் ரவுடிக்கு போகிறாங்க, அவங்க கூட ஒரு 10-20 பேர் ஏன் போகிறாங்கன்னா, இன்செக்யூர், பாதுகாப்பட்டதான ஒரு வாழ்க்கை. செக்யூராக இருக்கிறவன் பாருங்களேன், தர்மம் எடுக்கிறவர் கூட தனியாக தான் போயிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இன்செக்யூர் தேவையில்லைல்ல. அவருக்கு தான் யாருக்கும் அவரை சண்டை போடுறதில்ல, யாரு கூடயும் அவர்கிட்ட கோபம் இல்லை. நிறைய மனிதர்கள் வந்து செக்யூராக வாழ்ற நினைச்சிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இன்செக்யூராக வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. பாதுகாப்போடு வாழ்ற நினைச்சிட்டே இருக்கிறாங்க, ஆனால் பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்றத அவங்க என்ன பண்றாங்க, வெளிப்படுத்த தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க, ஐயோ நாங்கள் என்ன பண்றோம், செக்யூராக தான் இருக்கிறோம். ஆனால் யோசேப்புக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக படைத்தான். ஒரு சந்ததி வந்து ஒரு நல்ல சந்ததி உருவாகிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதுக்கு போய் கோவப்பட்டுட்டாங்க. ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு பிடிக்கலைங்க. ஏற்கனவே யோசேப்பு தங்க வீட்டில் செல்லப்போலாம் இருக்கிறான்னு சொல்லி தன் சகோதரர்களுக்கு எல்லாம் ஒரு கோபம். அவங்க அப்பா நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி தராருன்னு ஒரு கோபம். யோசேப்பு வந்து ஹைலைட் பண்ணப்படுறான், அவன் என்ன பண்றான், ஒரு தனித்துவமா பார்க்கப்படுகிறார் ஒரு கோபம். இப்போ சொப்பனை வேற காண்கிறான். அவங்க சொல்ற இன்னும் அதை அதிகமாக அவனை பகைத்தார்கள்.